நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் இன்னைக்கு எது பயங்கரமான ஹாட் டாப்பிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த TN26ன்ற ஒரு படம் அதோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் ஏப்ரல் 23 எலெக்ஷன்லாம் வருது. அது சம்மந்தமாக மக்களுக்கு இடையே இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசலாம். ஆனால் அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க பல ஊடகங்கள். இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த TN26ன்ற ஒரு படம். அதில் முழுக்க முழுக்க தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை முன்னிறுத்தி அவரை நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்குது டீசர்ன்றதுனா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் மத்தியிலையும் அதான் பேசப்படுது. ஸோ நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அவர் நடித்த ஜனநாயகன் படம் சென்சார் இஷ்யூனால இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அது கோர்ட்டில் கேஸும் போச்சு. இப்போ மறு தணிக்கைக்கும் போயிருக்கு. அந்த கமிட்டியில் இருக்கவங்க ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும். அடுத்தடுத்து அதோட தொடர்பான சர்ச்சையான விஷயம் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த படம் நாளைக்கு வெளியே வந்துட்டா திரு விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக பயங்கரமான ஒரு கெயின் வந்துருமா அப்படின்ற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ இதனால் அங்கே எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களான்ற மாதிரியும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்கு. அது ஒரு விமர்சனமாகவும் வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே நமக்கு எதுவும் கான்கிரீட்டாக தெரியாது உள்ள நாங்கள் என்ன பேசுகிறாங்க இல்லைன்றது. அதே மாதிரி நம்ம ஆதாரம் இல்லாமலேயும் நம்ம பேச முடியாது. இப்போ நான் மறுபடியும் TN26 அந்த படத்துக்கு நான் வரேன். என்னன்னா, நடராஜன் அவர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பல நட்சத்திர பிரபலங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, MS பாஸ்கர் இருக்காரு, தம்பி ராமையா இருக்காங்க, அப்புறம் ரெட்டன் கிங்ஸ்லி இருக்காரு, லொல்லுசபா மணிமாறன், அப்புறம் நடிகைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தினி தமிழரசன் அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னும் பல ஜாசிகா ஆனந்த் இன்னும் அவங்களும் உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உச்சபட்ச நடிகர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கக்கூடியவர் அரசியலுக்கு வராரு, பல கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் இப்போ சில டைலாக்ஸ்லாம் வர கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றுறாரு, கூத்தாடிக்கு இவ்வளோ பேர் தூக்கி கொண்டாடுறாங்களேன்ற மாதிரி தலைவாசல் விஜய் அவர்கள் ஒரு டைலாக் பேசுகிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. யாரு? MS பாஸ்கர் போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி டைலாக்லாம் இருக்கிறப்ப அந்த படம் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மாதிரி, ஆனால் டீசரில் நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ள கண்டென்ட் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல. மேபி அது பார்த்ததுக்கப்புறம் மேபி விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக கூட இருக்கலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கவர் உமாபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ராமையாவுடைய பையன். ஸோ இவர் ஏன் இப்படிப்பட்ட படம் எடுக்கிறாரு? அதுவும் எலெக்ஷன் வர டைமில் 2016 எலெக்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோ பயங்கரமான படம். அது 2011 ரிலீஸ் ஆச்சு. அதை ஒட்டி 2016 சட்டமன்ற தேர்தல் எனக்கு தெரிஞ்சு May 16 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடி கோ 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு அரசியல் படம் தான். அப்போயே ஒரு விமர்சனம் எழுந்துச்சு, எலெக்ஷன் வர டைமில் ஏன் ஒரு பொலிட்டிக்கல் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ 23 ஒரு நமக்கு இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்போ ஏப்ரல் 10 இந்த TN26 அதாவது தங்க நட்சத்திரம், அதாவது டிஎன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். TN26னாலே இப்போ நம்ம மைண்டில் வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எலெக்ஷன் மட்டும்தான். ஆனால் அந்த பேரை ரொம்ப கிளவராக மாற்றிருக்காங்களாம். TN26 தங்க நட்சத்திரம். அதை தான் அந்த நட்டியை குறிப்பிடுற மாதிரி தங்க நட்சத்திரம்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இது எப்படி போய் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்க போகுதுன்றதே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஒரு வேளை விஜய்க்கு எதிராக வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் அவரை ஏன் இவ்வளோ போட்டு அடிக்கிறீங்க, அவர் என்ன பாவம் பண்ணார், ஜனநாயகம் படமும் வரல, இப்போ மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு, இப்போ இதுலேயும் ஒரு போட்டு நீங்கள் அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் அனுதாபம் வருதா, இல்லை விஜய் இப்படிப்பட்டவர் தான், இவரை விமர்சனம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை, இந்த படம் நல்லது தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வரவேற்கப்படுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த டீசரில் அந்த நட்டி இருக்கார்ல, அவர் யாரை போர்ட்ரே பண்ணுறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் நடிகையும் கூட ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பெண் கூட உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க? அந்த சீன்ஸ்லாம் இப்போ அவசியமா? ஏன்னா திரு விஜய் அவர்கள் தொடர்பான அந்த சர்ச்சையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது தொடர்பு படுத்தி இந்த படத்தில் காட்ட போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 10 ரிலீஸ் ஆகுதுல்ல. இது சம்மந்தமாக தான் ஆதவ அர்ஜுனாட்ட போய் கேட்டிருக்காங்க போல், இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்கிறப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்கள் தலைவர் நடித்தா அவரோட படம் டீசரே 15 கோடி பேர் பார்ப்பாங்க, 20 கோடி பேர் பார்ப்பாங்க, இதெல்லாம் மக்கள் புறக்கணிச்சிருவாங்க, இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க திமுக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இன்னொரு விஷயமும் சொன்னார். ஆனால் 2011
இந்த சினிமா துறையே வந்து திமுக கண்ட்ரோல்ல வச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து ஆட்சியை இழந்துச்சுன்ற மாரி ஆதவர்ஜுனா சொன்னார்ல. அது ஏறக்குறைய உண்மதான். ஆனா அதே மாரி தான் மறுபடியும் பண்றாங்களா? ஏன்னா இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அந்த பேட்டியில சொன்ன விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க ஒரு வருஷத்துக்கு வந்து 52 படம் வருதுன்னா, அதுல 50 படம் வந்து ரெஜென் நிறுவனம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. முழுக்க முழுக்க சினிமா துறைய அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இதனால மத்தவங்க எல்லாரும் மத்த திரைக்கலைஞரோட வாழ்க்கையே வந்து இவங்க அழிக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு. 2016ல வந்து பார்த்தீங்கன்னா, கோ 2ன்ற ஒரு படம் வந்துச்சு. கோ எப்பேர்ப்பட்ட திரைப்படம். திரு கே.வி. ஆனந்த் அவர்களுடைய இயக்கத்தில வந்து அந்த படம் சிறப்பான படம். 2011ல ரிலீஸ் ஆச்சு. அதோட செகண்ட் பார்ட் அதாவது கோ 2ன்னு அந்த படம் ரிலீஸ் ஆச்சுல்ல. அது எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா, 2016 சட்டமன்ற தேர்தல். எனக்கு தெரிஞ்சு மே 16 வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். மே 16 தான் எலக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் வந்து இந்த கோ 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு அரசியல் படம் தான். ஒரு எலக்ஷன் வர்ற நேரத்தில ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாரி அந்த டைம்ல ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. ஸோ அதே மாரி தான் இன்னும் ஒரு 20 நாள்ல எலக்ஷன வச்சுட்டு, ஏன் இந்த மாரி ஒரு திரைப்படத்துக்கு வந்து திரையிடுறதுக்கு ஒரு அனுமதி குடுக்குறாங்க? அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. விமர்சனமும் எழுந்திருக்கு. ஏன் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் படமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவர வந்து விமர்சிக்கிற மாரி இருக்கே. இதுக்கு மட்டும் எப்படி சென்சார் போர்டு வந்து அனுமதி குடுத்துச்சு? அப்படின்ற மாரி ஒரு கேள்வியும் வந்து மக்கள் மத்தியிலும், தாவேகாவினர் மத்தியிலும் எழுந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம மக்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் எந்த மாரியான வரவேற்ப குடுக்க போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி ரொம்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து பரப்புரைக்கும் அனுமதி குடுக்கறதில்ல. இப்ப படமும் ரிலீஸ் ஆவல. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அனுதாபாலயம் இருந்தாலும், இப்ப இந்த மாரியான விஷயம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி திரு விஜய் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும், அரசியல் வாழ்க்கையுமே வந்து விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு படம் எடுத்து மக்கள் மத்தியில இப்ப ரிலீஸ் பண்ணா, அது எந்த மாரியான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி அது அனுதாபாலயமாவும் ஏற்படுத்தலாம். இல்ல அவருக்கு எதிராகவும் திரும்பலாம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலன்னா, எங்க தலைவர வந்து அசிங்கப்படுத்துற மாரி இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? அப்படின்ற மாரி ஏற்கனவே சொன்ன மாரி ஆதவர்ஜுனா கேள்வி கேட்டிருக்காருல்ல. ஸோ அது வந்து மக்களும் வந்து நான் கமெண்ட்ஸ்ல நெறைய பார்க்க முடியுது. அததான் வந்து அவங்களும் கேட்குறாங்க. ஏன் இந்த மாரி இந்த டைம்ல ஏன் இந்த மாரி ஒரு படத்த ரிலீஸ் பண்றீங்க? இது வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்கள வந்து கார்னர் பண்ற மாரியே இருக்கேன்ற மாரி தான் பலரோட கமெண்ட்ஸ்ல என்னால பார்க்க முடியுது. அதுவும் மக்களோட பல்ஸாவும் இருக்கிறதான்ற மாரி எனக்கு தோணுது. உண்மையாலே இந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் பண்ணணுமா? வேணாமான்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வந்து தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து பெரம்பூர்லயும், திருச்சி கிழக்குலயும் வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணாரு. ஆனா போற இடத்துல வந்து அங்க போய் பரப்புரை பண்ணும்போதும், எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்றத நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாமே வந்து வாக்கா மாறுமா? மாறுமான்ற மாரி பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கிரவுண்ட்ல போய் விசாரிச்சதுல வந்து நான் சில தொகுதிகளுக்கெல்லாம் போய் சர்வேலாம் போய் எடுத்தேன். அப்போ போயிட்டு குறிப்பா பெண்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும் சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, என் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான். விஜய் அண்ணாக்கு தான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேபி அந்த கூட்டம் எல்லாமே வாக்கா மாறும்ன்றது அபாயம், அந்த பயம் வந்து திமுகவோ, அதிமுகவோ, பாஜகவுக்கோ வந்துருச்சுன்றத கண்கூடா தெரியுது. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா, முதல்வர் ஆனா, எந்த மாரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாரி திமுகவுடைய வாக்குறுதிகள்லாம் குடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்லையான்றதையும் நீங்க திமுக, அதிமுக, பாமக இன்னும் பல கட்சிகள் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டா இருக்குன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எது எப்படியோ 23ஆம் தேதி எலக்ஷன் நடக்குது. நம்ம இப்ப கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில முன்னாடி இவங்க சிறப்பா பண்ணாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? விலைவாசி எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? இப்ப திமுக ஆட்சியில எப்படி இருக்கு? இவங்க குடுத்திருக்க தேர்தல் அறிக்கைய பார்த்துட்டு இது சிறப்பா இருக்கா? மக்களுக்கு எப்படி செய்வாங்க? மாணவர்களுக்கு எப்படி செய்வாங்க? இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்ப உருவாக்குவாங்களா? வேற என்னென்னலாம் நல்லது செய்வாங்கன்றத நல்லா யோசிச்சு, சிந்திச்சு, இல்ல தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்கனவே பெண்கள் தினத்தில வந்து அறிக்கைலாம் சொல்லியிருந்தாரு. பல அறிவிப்புகள்லாம் குடுத்திருந்தாரு. அதே மாரி அதிமுகவும் பல அறிவிப்புகள்லாம் குடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா எக்ஸாமின் பண்ணி, உங்களுக்கு என்ன புடிச்சிருக்குன்றது, எது நமக்கு வந்தா யார் எந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நல்லதுன்றத சிந்திச்சு நீங்க வாக்களிக்கணும். அதே மாரி ஏப்ரல் 23ஆம் தேதி எலக்ஷன் கமிஷன் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் குடுத்திருக்காங்க. என்னன்னா, அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கட்டாய விடுமுறை குடுக்கணும். வித் சேலரி. அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து எலக்ஷன் கமிஷனர் குடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அது எல்லா எலக்ஷனுக்கும் குடுப்பாங்க. இது இந்த எலக்ஷனுக்கும் அவங்க குடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும்னா, முழுக்க முழுக்க நம்மளுடைய வாக்க வந்து செலுத்தணும். 100% எலக்ஷனுக்கு வாக்கு செலுத்தினா தான் நமக்கு தேவையான கவர்மெண்ட் வரும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. மாற்றத்த விரும்புறவங்க நம்ம கண்டிப்பா வாக்களிச்சு தான் ஆகணும்.